Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட beginner student இருக்காரு, a client from Royapeta. So சாரோட vehicle வந்து பாத்தீங்கன்னா Honda Amaze auto gear shift vehicle. So இந்த task வந்து பாத்தீங்கன்னா day number 1, task number 3, making left and right turnings. ஒரு auto gear shift vehiclesல ஒரு beginner left and right turnings பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய steps, methodology எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா theoretical நம்ம explain பண்ணியிருக்கோம். So the first thing is base theory, speed control, left turning closer எடுக்கணும், right turn wider எடுக்கணும். Acceleration control because clutch இருக்காது. ஸோ ஆக்சிலேட்டர் தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். வெஹிக்கிள் ஃப்ரேம் கேல்குலேஷன், லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ஸ்டீரிங் டைமென்ஷன், ஒரு இடத்துல டர்ன் பண்ணும்போது நம்ம எவ்வளோ திருப்புறோம், எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ணணும் அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங்ஸ், இண்டிகேஷன், மிரர் ஃபோக்கஸ் அண்ட் ஹார்னிங். ஸோ இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ யூஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ் சார், மூவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் பிரேக். எஸ், நான் கிராஜுவலி மேக் மூவ் ஹியர். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூமெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன் அவங்களால கெயின் பண்ண முடியும். எஸ் சார், மூவ் ஸ்ட்ரெயிட். கம்மிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூ ஹேவ் டு டேக், ஸ்லோ பண்ணிக்கோங்க, லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அந்த டி ஜங்ஷனில் ரைட்டில் வர வெஹிக்கிள் பார்த்துட்டு மேக் இட் ஆஸ் அ க்ளோஸ் லெஃப்ட் ஹியர். ஸோ லெஃப்ட் டர்னிங் ஷுட் பி அ க்ளோசர் ஒன். ஸோ க்ளோஸ் லெஃப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோடில் நம்ம கரெக்டாக திருப்பணும். எஸ் சார், ஃபுல் லெஃப்ட் ஏனோ அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க. ஹியர் அகெயின் கிராஜுவலி ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள் ஹியர், கிராஜுவல் ஸ்ட்ரெயிட். பர்ஃபெக்ட், மூவ் ஸ்ட்ரெயிட் நவ் அகெயின். Again coming up off left you have to take. Each and every junctionல ஸ்லோ பண்ணிக்கணும். பிகாஸ் பேஸ் தியரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு டர்ன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட் பண்ண டைம் கிடைக்கும். ஸ்லோ பண்ணிக்கோங்க சரிங்க. ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் தேர் இஸ் அ லெஃப்ட் டர்ன், தட் ஷுட் பி அ க்ளோசர் ஒன். ஸோ லெஃப்ட்டில் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு he has to make a turn. Yes sir, here gradually straight the vehicle here. Now straight the vehicle. Perfect. ஒன்ஸ் நம்மளோட வெஹிக்கிளோட ஃப்ரேம் ரோடுக்கு ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டீரிங்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். வெஹிக்கிள் ஃப்ரேம் ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறமோ நம்ம டர்னிங் பண்ணோம் அப்படின்னா அதோட டர்னிங்கோட ஸ்ட்ரெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகிடும். மூவ் ஸ்ட்ரெயிட் அண்ட் கமிங் அப் ஆஃப் ரைட் ஒரு டேக் சார். ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ அகைன் தேர் இஸ் அ டி ஜங்ஷன், ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரைட் மிரர் பார்த்துட்டு மேக் இட் ஆஸ் அ வைட் ரைட் ஹியர். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் டர்ன் வந்து வைடராக எடுக்கணும். இங்கே ஸ்லோ பண்ணிக்கோங்க, டி ஜங்ஷன் பார்த்துக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேக் இட் ஆஸ் அ வைட் ரைட் ஹியர். வெரி குட், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க. அதே மாதிரி ரோடு ஸ்ட்ரெயிட் ஆகும்போது கிராஜுவலி ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள் ஹியர். நோ ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள் கிராஜுவலி. பர்ஃபெக்ட், மூவ் ஸ்ட்ரெயிட் ஹியர். அகைன் கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டேக், புட் ரைட் இண்டிகேட்டர். ஸோ ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங், இண்டிகேஷன், மிரர் அப்சர்வேஷன் அண்ட் ஹார்னிங். கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டேக். ஈச் அண்ட் எவ்ரி டர்னிங்ஸில் நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா வெஹிக்கிளை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷனாக இருக்கணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும், வெஹிக்கிள் ஃப்ரேம் கேல்குலேஷன், லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங், இண்டிகேஷன், மிரர் ஃபோக்கஸ் அண்ட் ஹார்னிங். ஸோ சாருக்கு எடுத்த உடனே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஏன் டர்னிங்ஸ் கொடுக்குறோன்னா இஸ் அபவ் 40% ஆன் இஸ் டிரைவிங் லெவல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸில் நம்ம டாஸ்க் நம்பர் 3 மூவிங் on a residential area on left and right turnings, coming up of left here to take. City Car Trainers ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், ஒரு கிளைண்ட்டோட டிரைவிங் லெவல் எப்படி இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாஸ்க் டேரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி கிரவுண்டு கிடையாது. ஸோ டேரெக்டாகவே ஆன் தி ரோட்ஸில் தான் அவர் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக he is applying the theory practically on the roads. அவர் ப்ராக்டிக்கலாக இந்த போர்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ he owns ஆட்டோமேட்டிக் கார். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் கண்ட்ரோல் தான் இருக்கணும், ஸ்பீட் கண்ட்ரோல் பொறுத்த மட்டில். ஸோ டிரைவிங் மோட்லேயே தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. மூவ் ஸ்ட்ரெயிட் அண்ட் கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டேக் சார். ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, ரைட் மிரர் பார்த்துக்கோங்க, மேக் இட் ஆஸ் அ வைட் ரைட் தேர். ஸோ இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ், மெயின் ஜங்ஷன்ஸ்லாம் வரும்போது வெஹிக்கிளை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்துட்டு தான் he has to make a wide right here. ஸ்லோ டவுன் ஹியர். நோ லெஃப்ட் ரைட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மேக் இட் ஆஸ் அ வைட் ரைட் ஹியர் கிராஜுவலி. நாட் ஓன்லி ஒன் சைட் ஃபோக்கஸ், போத் த சைட்ஸ் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். எஸ் சார், ஹியர் கிராஜுவலி மேக் மூவ் ஃபுல் ரைட் ஹியர், கம்ப்ளீட் ரைட். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஸ்டீரிங்க. ஹியர் அகேன் கிராஜுவலி ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள்,
Very good. Perfect. Move straight now. Again coming up off right, you have to take both the right indicator here now. Right mirror focus பண்ணிக்கோங்க. Focus பண்ணிட்டு now make it as a right here. Horn பண்ணிக்கோங்க இங்க. Slow down. Turn right here now. Wait, let him go. Very good. Hold on the steering here. அப்படியே hold பண்ணுங்க steering. Here again, gradually straight the vehicle here. Perfect. So viewers, in the turning task வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் மோர் தென் 35 to 40 டர்னிங்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அவர் பண்ணணும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். கமிங் அப் ஆஃப் ரைட் ஒரு டேக் ரிப்பீட்டடாக இந்த டாஸ்க் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் இது வந்து ஒரு மேனுவல் காரில் கெயின் ஆகும். பட் ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் கண்ட்ரோல் as well as பிரேக் கண்ட்ரோல் இந்த ரெண்டு விஷயம் கெயின் ஆகும். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆக்சிலரேஷன் கண்ட்ரோல், லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், vehicle frame focus, front bonnet judgment, getting accustomed to the movement. A to Z of speed control will get gained on this turning task. I hope you like this video. So from this video you get an opinion how we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. Always need your support. Kindly subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் City Car Trainers அப்ரோச் பண்ணுங்க. Thank you viewers.